கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பசுமன் பாண்டியன் அவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் பத்திரிகையாளராக இருந்த கார்த்திகை செல்வன் குறித்து தவறான ஒரு கருத்து, குறிப்பாக பார்த்தோம்னா இந்த இடத்துல சொல்லாமல் தெரியல பல்லுப்படாமல் என்ற ஒரு வார்த்தை சொன்னது பெரிய விவாதமாகி தற்போது பார்த்தோம்னா மூத்த பத்திரிகையாளர் ஹிந்துராம் தலைமையில் பல போராட்டமாக நடத்தியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? இன்றைக்கு நம்முடைய கார்த்திகை செல்வன் நெறியாளர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்ட பேட்டி குறித்து ஆட்டுப்புழுக்கிய அண்ணாமலை ஆபாசமான வார்த்தை பேசியதை கண்டித்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் இந்துராம் அவர்களுடைய தலைமையில் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இணைந்து இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறார்கள். ஜனநாயகத்தின் 4வது தூணான பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்கும் அநாகரிகமாக ஆபாச மொழியில் பேசிய அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. முதலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை உன்னிப்பாக கவனிப்பார் என்று கருதுகிறேன். காரணம், இந்துராம் ஒரு முன்னணியான முக்கியமான பிரச்சனைக்கு தான் தலையிடுவார். அவ்வளவு அவசியமான அவசரமான பிரச்சனையா அப்படின்னு கருதினால் மிக மிக அவசரம், மிக மிக அவசியமான பிரச்சனை தான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். அண்ணாமலை பொறுத்தளவில் பாஜகன்னு ஒரு கட்சி, அது ஒரு கட்சியாக எங்களை போன்றவர்கள் கருதியதே இல்லை. 10 ஆண்டு காலம் இந்த நாட்டில் பிரதமராக மோடி இருக்கிறார். ஆனால் 10 வருஷமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் கிடையாது. ஏன்னு கேட்டால் மக்கள் அவரை பிரதமராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட 10 வருஷம் பாஜக கிடையாது. அப்போ தமிழ்நாடு வாஸ் அவுட். பாஜக என்ற கட்சி தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சி, இந்த மண்ணிற்கு ஒப்பாத கட்சி, இந்த மக்களுக்கு ஏற்றுக்கொள்ளாத கட்சி, இந்த மொழிக்கு எதிரான கட்சி, இந்த மக்களுக்கு எதிரான கட்சி. என்னை பொறுத்தளவில் அந்த கட்சியில் எவை இருந்தாலும் சரி, அது என் தம்பியாக இருந்தாலும் சரி, என் மகனாக இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, நான் அந்த கட்சிக்காரிட்ட உறவே வச்சுக்கிற மாட்டேன். அந்த கட்சின்னு சொன்னாலே அவன் பிறப்பின் மீதே எனக்கு சந்தேகம் சொல்கிறேன் நான். அதனால் அது ஒரு கட்சியாக கருது. ஏன்னா அவன் சூத்திரன் சொல்கிறான். சூத்திரன்னா வப்பாட்டி மகன், வைப்பாட்டி மகன் பாப்பானுக்கு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முட்டாள் அடிமை அண்ணாமலை போன்ற கபோதிகள் வேணா இருக்கலாம். தன்மானம் உள்ளவன் தமிழன் எங்களை போன்ற நிச்சயமாக இருக்க மாட்டான். அதனால் அந்த கட்சியில் இருக்கிறவனையும் மதிக்க மாட்டேன், அந்த கட்சியை நான் மதிக்கிறது இல்லை, எப்பயும் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. அதனால தான் அண்ணாமலையை பொறுத்தவரை நெறியாளர்களை தான் இப்போ என்ன கேட்குறேன்னு கேட்டால், உங்களை அவர் என்ன பெரிய அதிமேதாவியா? பொது வாழ்க்கையில் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் மாதிரி திருமணமாகி 3 மாதத்தில் 2 ஆண்டுகள் கொட்டடியில் சிறையில் இருந்தவர், நெருக்கடி நிலையின் போது சிறையில் இருந்தார். அன்றைக்கு சிறை சூப்பரண்டு வித்யாசாகர் ஒரு இளம் தலைவர் திராவிட மாடலுக்கு வந்து விடுவார் அன்றைக்கே கருதிய காரணத்தால் அவரை அடிச்சே கொல்லணும் பிளான் பண்ணி சிறைக்குள்ள அடித்தார். அடிய பூரா வாங்கினவர் தான் சிட்டி பாபு, முன்னாள் மேயர், சென்னை மேயர், இறந்து போயிட்டார். முரசொலிமான் அடி வாங்கினார். அதில் அடி வாங்கினா இன்றைக்கி ஆற்காடு வரை மருத்துவமனை இருக்கிறார், காது கேட்கல. அன்றைக்கு இறந்துருந்தால் இன்றைக்கி ஒரு திராவிட மாடல் முதலமைச்சர் கிடைச்சிருக்க மாட்டார். அப்பேற்பட்ட தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை பிட்டெழுதி பாஸ் ஆனவன், ஐபிஎஸ் பிட்டெழுதி பாஸ் ஆனவன். அவனுக்கு தமிழ்நாடும் தெரியாது, சமூக நீதி தெரியாது, விளக்கமாறும் தெரியாது. இந்த நெறியாளர் போய் எதுக்கு உங்களை குரங்குன்றான்? நான் தன்மானம் உள்ள பத்திரிகையாளரை கேட்குறேன், சுயமரியாதை உள்ள பத்திரிகையாளரை கேட்குறேன், மானமறிவுள்ள பத்திரிகையாளரை கேட்குறேன். அண்ணாமலைன்னா என்ன கொள்கை இருக்குது, என்ன லட்சியம் இருக்குது? அவரை விட டாக்டர் ராமதாஸ்கிட்ட போங்க. இந்த தமிழ் மண்ணுக்கு கருத்துருவடல் ஆயிருந்தாலும் இந்த தமிழ் மன்னருக்கு தேவையான
கொள்கைகளை சொல்லக்கூடியவர். திருமாவளவன் இருக்கார், எங்களே போன்று இருக்கா. தீபாவளி வருதா, பொங்கல் வருதா, நடிகைகிட்ட போய் கேட்குறீங்க, கருத்து கேட்குறீங்க. நடிகை அந்த நாட்டுக்கு பாடுபட்டாங்க. அது மாதிரி அண்ணாமலை ஒரு டூப்ளிகேட் சிரிப்பு போலீஸ், படத்தில் வர சிரிப்பு போலீஸ் மாதிரி. அவன்கிட்ட போய் கேட்குறீங்க, அவங்கள குரங்கு மாதிரி பத்திரிக்கையாளர் தாவறின்னு குரங்குன்னு சொல்கிறான். பத்திரிக்கையாளர் போகலாமா? ஒரு பத்திரிக்கையாளர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு, அறிவாலயத்தில் 500 ரூபா கொடுக்குறாங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்க, 2000 ரூபா கிளம்பி போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறேன். யூடியூப்புக்கெலாம் பேட்டி கொடுக்க மாட்டேன், யூடியூப்லாம் ஒரு ஒரு எனக்கு செய்தியே கிடையாது. இவ்வளவு தலக்கணமாக ஒரு தலைவனாக ஒரு கட்சிக்கு இருக்கான். அந்த கட்சியே நாங்கள் சொல்கிற மாதிரி அஞ்சப்பூர் ஹோட்டலு கூட சென்னை சில்க்ஸ் ஊருக்கு 2 இருக்குது. பாஜக அவனா சொல்லிட்டு தர்றான். பாஜக இந்த பார்த்தீங்களா, இன்றைக்கி அமர் பிரகாஷ் ரெட்டின்னு ஒருத்தர் மாட்டிருக்கான் பார்த்தீங்களா? எப்படி ஆள் கூப்பிட்றாங்க, பிரதமர் வர்றதுக்கு ஆள் கூப்பிட்றதுக்கு போயிருக்காங்க. அவன் ஆள் கூப்பிட்ற வேலை தான் மலைமாடுக்கு வேலையே. அவனுக்கு என்ன பண்ணால் மலைமாடு, அவன் பேர் அமர்ந்து ஒரு மாமாக்காரன் தான் அவன். ஆனால் நீங்கள் இந்த அடிப்படையில் ஆளை திரட்டிக்கிட்டு ஒரு கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் இந்த கட்சிக்கு இன்னைக்கு அண்ணாமலை இவ்வளவு தரக்குறைவாக உதயநிதி என்ன தவறாக பேசிட்டார். அந்த பேட்டியில் கார்த்திகை செல்வன் ஒரு இடதுசாரி நேர்முக ஆளர், இடதுசாரி சிந்தனையாளர். அவர் லஞ்ச லாவணியத்துக்கு அப்பாற்பட்ட நெறியாளர். அவர் என்ன கேட்டார், என்ன அவர் பதில் சொல்லிட்டார், தப்பாக பேசிட்டார். பாபர் மசூதி இருந்த இடத்தில் இடித்து விட்டு அங்கே ராமர் கோவில் கட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்தியாவில் எந்த தலைவனும் சொல்லாதான் உதயநிதி அழகாக தெளிவாக சொல்லியிருக்கார். ராமர் கோவில் பிரச்சனைனாலே ஓடி பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு அச்சமடைகிற இந்த காலத்தில் ஒரு இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெளிவாக கொடுத்தாரு, நாங்கள் ராமருக்கு எதிரி அல்ல, ஐ ஆம் நாட் எகென்ஸ்ட் ராமர், பட் நீ டெமாலிஷ் பண்ணியிருக்கிற, பாபர் மசூதி இடிச்சிருக்கிற, அந்த இடத்துல நீ கோயில் கிட்ட ஏற்றுக்கிற முடியாது. இதில் என்ன நீ பல்லு போடாமல் கேட்டால் கோயம்புத்தூர் லாங்குவேஜ்ன்ற அண்ணாமலை எல்லா லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியும். கேப் மாதிரி அண்ணாமலைன்னு சொல்கிறான்னு வச்சுக்க, மெட்ராஸ் லாங்குவேஜ் தப்பு இல்லை. முடிச்ச வைக்க அண்ணாமலை உசுரம்பட்டி லாங்குவேஜில் நோலிமானேன்றான். நோலிமானேன்றா அப்புறம் என்ன அர்த்தம்? நான் உசுரம்பட்டி லாங்குவேஜ் பேசுனேன்னு சொல்கிறதா? இல்லை, மன்னிப்பு கேட்காத பரம்பரையா நீங்கள்? சாவார்கார் மன்னிப்பு கேட்கலையா? ராஜா மன்னிப்பு கேட்கலையா? பிஜேபி என்று சொன்னாலே மண்டிடுவது மன்னிப்பு கேட்பது தானே உங்கள் வேலை. வேற என்ன உங்களுக்கு வேலை? மன்னிப்பு கேட்காமல் தூக்கு மேடையை முத்தமிடுகிறோம்டா நாங்கள் திராவிட இயக்கத்துக்காரன். தீ குளிச்சாம்பாரு இன்னைக்கு கீழப்புலூர் சின்னசாமி முதலாக கீழப்புலூர் 21 வயதுதான் இளைஞன் போனா நேர முதலமைச்சர் பக்கத்தில் சந்திச்சான். இந்தியை திணிக்காதீங்க, தமிழை வாழ வைங்கன்னா அவர் ஒரு மாமல்ல ரயில் நிலையத்தில் இறங்கினார் முதலமைச்சர். காவல்துறை பிடிச்சி எச்சரித்து அனுப்பிச்சாங்க. வந்தான் நேர திருச்சி போக வேண்டிய நிலையத்துக்கு முன்னாடி, ரயில் நிலையத்துக்கு முன்னாடி உடல் முழுவதும் மண்ணெண்ணெயை ஊற்றி ஆதித்ய உந்தி ஒளிய தமிழ் வாழ்க மொழிக்காக முதலாக உலகத்திலே தீ குளிச்சவன் கீழப்புலூர் சின்னசாமி. அவன் தானே திராவிட இயக்கம். என்ன பேசுகிற, பல்லு இல்லாமல் கல் இல்லாமல் வச்சார விடுதலை புலங்கக்கூடிய வார்த்தை நீ புலங்கிட்டு இருக்கிற, ஆபாசத்தை அரங்கேற்றுற. கேட்டி ராகவன் போன்றவன்ட்டு இந்த மாதிரி பேசலாம். நீ அவன் உன்கிட்ட பேசலாம், நீ அவன்கிட்ட பேசலாம். வாய் தவறி வந்திருக்கலாம் அண்ணாமலை. அது வாய் தவறி வந்ததா அவர் ஒத்துக்கலாம், பேசுறது சரிதான். இது கோயம்புத்தூர் லாங்குவேஜ்ன்றாரு. சென்னை லாங்குவேஜில் விருந்தாளிக்கு பிறந்த அண்ணாமலைன்னு கொள்றான்னு வச்சுக்க, அது சென்னை லாங்குவேஜ்ன்றான். ஒத்துக்கிடுவியா? நான் கேட்குறேன். குச்சிக்காரி மகனேன்றான், சென்னை லாங்குவேஜ். ஒத்துக்கிடுவியா? தாய் ஒலின்னுவான், இது ஒரு ஊர் லாங்குவேஜ்ன்றான். ஓத்தான்னு சில இடத்துல. இதெல்லாம் என்ன லாங்குவேஜ்? என்ன உனக்கு மட்டும்? நாங்கள் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் போயிட்டு வந்தீங்கடா. நீ இப்போ சின்ன வயசுல உன்னை அனாதையாக விட்டாங்க. அங்கே கர்நாடகத்து பக்கம் போய் எங்கிட்ட போலீஸாக இருந்தேன்ட்டு பிட்டை எழுதி பாஸ் பண்ணிவிட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு உயிர் வாங்கிட்டு இருக்க ஒரு கட்சி. அது ஒரு கட்சி அது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், வாய் தவறி வந்துருச்சுன்னா விட்டுடலாம். இப்போ எல்லா லாங்குவேஜ் நாங்கள் எல்லா ஊருக்கும் போயிட்டு வர்றவங்க, எல்லா லாங்குவேஜும் எங்களுக்கும் தெரியும். அதனால் அடக்கி பேசு. யாகாவராய் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு வள்ளுவர் பிள்ளை சொல்லியிருக்கார். யாராக இருந்தாலும் நாகாக்கணும். 2
அண்ணா வந்து சட்டமன்றத்தில் உடல் நலிவுற்ற நேரத்தில் சொன்ன அண்ணா உட்கார்ந்துருந்தார். அமெரிக்கா போயிட்டு வந்து புற்றுநோய் சிகிச்சை பெற்று வந்து அன்றைக்கு சுதந்திரா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், அண்ணாவை பார்த்து ஒரு லேசார் நம்பர்னு சொன்னார். அன்றைக்கு இருந்த இளைஞர்களாக இருந்த சட்டமன்ற திமுக அமைச்சர்கள் கலைஞர், நாவலர், மதியழகன், பேராசிரியர் பூண்டுலாம் கொதித்தாங்க. அண்ணா அமைதிப்படுத்தினார். எஸ், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், என்னுடைய ஒவ்வொரு அடியும் நிதானமாக எடுத்து வைக்கணும்னு சொன்னார். அதான்டா பண்பாட்டின் சிகரம் அண்ணா. ஆனால் ஒன்றையும் நாங்கள் பேச விட்டுட்டு சும்மா இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க, கார்த்திகை செல்வன் மன்னிப்பு கேள், இந்த ஆர்ப்பாட்டத்தை நோக்காதான். மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் பத்திரிகையாளர்கள் அவர் பேட்டி எடுக்காதீங்க. அவர் என்ன பேட்டி கொடுத்து நாட்டில் பிடுங்க போது? என்ன அண்ணாமலை பெரிய இலக்கியம் படித்தவர், இல்லை இலக்கணம் படித்தவர், என்ன அவனுக்கு தெரியும்? அரசியல் தெரியும், உலக அரசியல் தெரியும். என்ன அவர் பேசி தான் நாட்டில் விடிய போகுது? இல்லை என்ன சமூக நீதியை பற்றி தெரியுமா? மாநில சுயாட்சியை தெரியுமா? என்ன தெரியும்? குரங்கு மாதிரி இருந்துக்கிட்டு நீ இருந்துக்கிட்டு ஒரு பேட்டி ஆட்டு புழுக்க போய் அவனை எதுக்கு நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க? பேட்டியை புறக்கணிங்க பத்திரிகையாளர். அவர் பேட்டி எடுத்து தான் நமக்கு ஆக போகுது. அதுதான் ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சி அங்கே ஆண்டுகிட்டு இருக்குது, வட இந்திய கட்சி. தமிழ்நாட்டுக்கு அந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம்? பாஜகவுக்கு நமக்கு என்ன உறவு? சமூக நீதியை பெற்றுத்தந்த இயக்கமா? மாநில சுயாட்சியை பெற்றுத்தந்த இயக்கமா? தமிழ் மொழியை பாதுகாத்த இயக்கமா? தமிழ் இலக்கியத்தை பாதுகாத்த இயக்கமா? இலக்கணத்தை பாதுகாத்த இயக்கமா? அனைத்து ஜாதியிலும் அர்ச்சரால் சொன்ன இயக்கமா? தீண்டத்தகான்னு சொல்ற இயக்கம்டா. உன்னை கோயிலுக்குள்ள வரைக்கும் வராதன்னு சொல்ற இயக்கம்டா. பிற்படுத்தப்பட்ட மக்கள் டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீட்டு கொண்டு வந்த இயக்கம்டா. இந்திய திணிக்கிற இயக்கம். இந்த வட இந்திய கட்சியை இங்கே அந்த கட்சிக்கு ஒரு தலைவன் ஒரு லேபிளுக்கு இருக்கிறனால அவனை நீங்கள் பேட்டி கேட்கறனால கார்த்திகேயன் போன்ற நெறியாளர்களை மிரட்டுகின்ற பணியில் ஆபாசமாக அண்ணாமலை பேசியிருக்கிறார். மன்னிப்பு கேட்க தவறினால் இன்றைக்கு இந்துராம் தலைமை நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யுங்க. 4 நாள் சிறையில் இருந்தால் அரசியலை விட்டு கர்நாடகத்துக்கு ஓடி விடுவாங்க அந்த அண்ணாமலை. திமுக அரசு செய்கிற தவறு மன்னிப்போம் மறப்போம். யாரை மன்னிக்கணும் யாரை மறக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல. இவரை கைது செய்யுங்க. ஏற்கனவே இங்கே போய் ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் தகராறு பண்ணுறான், சட்ட ஒழுங்கு சீர்குலைக்க பார்க்குறான். இப்போ இங்கே ஒரு மாணவி லாவணியா மாணவி இருந்துச்சு, தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சதியை செய்யக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் மீது உரிய நடவடிக்கை தமிழக அரசும் திராவிட மாடல் முதலமைச்சரும் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். சார், இது ஒரு புறம் இருக்க, மகாராஷ்டிராவில் தற்போது ராமர் கோயில் வந்து இப்போ தான் திறந்திருக்காங்க. திறந்த அந்த அடுத்த நாளே பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் பல்வேறு இஸ்லாமியர் பகுதிகளை பூந்து இந்து முன்னணி விஹெச்பி சேர்ந்த மாணவர்கள்லாம் பல்வேறு அத்துமீறி தாக்குதல், வாகனங்கள்லாம் நொறுக்கிறாங்க, இஸ்லாமிய பேர் கொண்டவங்களுக்குலாம் அடிக்கிறாங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்கன்ற மாதிரியான ஒரு கருத்தை கொண்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த சம்பவம் இந்தியாவில் எந்த மாதிரிங்க சார் அடுத்த கட்டம்? மோடி 2024 வீழ்த்தப்படுவார், வீழ்த்தப்பட வேண்டும். மோடி என்கின்ற பாசிஸ்ட், பாஜக என்கின்ற நாசகார கட்சி, பாஜக என்கின்ற எதேச்சதிகார சர்வதிகார இயக்கம் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்தப்படவில்லை என்று சொன்னால் இந்தியா என்பது ஒற்றுமையாக இருக்குமா என்கின்ற கேள்விக்குரிய ஐயப்பாடு எங்களை போன்றவர்களுக்கு ஏற்படுகிறது. ராமர் பெயரை சொல்லி அராஜகத்தின் உச்சிக்கே நேரத்துக்கு சென்றிருக்கிறார்கள். கிறிஸ்துவ தேவாலயங்களில் புகுந்து கொடியேற்றுகிறார்கள். ஏற்கனவே அக்கிரமத்தின் உச்சம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இப்பொழுது இஸ்லாமுடைய வாகனங்கள் நொறுக்கப்படுகிறது. இஸ்லாமியருடைய பெயர் தாங்கியவர்களை அடிக்கிறார்கள். இஸ்லாமுடைய குடியிருப்புக்குள் புகுகிறார்கள். பழங்குடி மக்களுக்கு பாதுகாப்பில்லை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நிலை இன்றைக்கு இருக்கிறது. இந்த நிலையை உணர்ந்து இந்தியா கூட்டணியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் 2024 நாடு சிதறண்டு போகும். அது எந்த மாற்றம் இல்லை. சென்னையில் திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திறக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு விளையாட்டு மைதானத்துக்கு வந்து கலைஞர் பேர் வச்சுருக்காங்க,
கலைஞர் நூற்றாண்டு அரங்கன்னு வச்சுருக்காங்க. இது வந்து என்ன எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்ற பல்வேறு கருத்து நிலவுகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சி இருப்பலாம் ஏன் எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் தான் வைக்கணுமா, வேறு பேரே இல்லையான்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்கலாம்? கலைஞர் பெயரை சூட்டுவதால் கலைஞருக்கு பெருமை அல்ல, சூட்டுகிற நாட்டுக்கும் நமக்கு தான் பெருமை. ஏனென்று கேட்டால் 13 வயதில் புலிவில் கையில் கொடியேந்தி ஆரூர் வீதியில் இன்றைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினம் கலைஞர் அவர்கள் ஓடி வந்த இந்தி பெண்ணை நீ நாடி வந்த கோழை நாடு இதுவல்ல, ஓடி விடு இந்தியே, இந்திய அரைக்கே என்று போர்ப்பரணி பாடிய தலைவன். வீழ்ச்சுற்ற தமிழகத்தில் வீரமிக்க குழந்தைகள் வருக, கட்டிய நாய்களை நாம் எட்டிய மட்டும் பாய்வருக்கு, தட்டிய மாத்திரத்தில் தற்கொலை கொடுக்க அடங்க வேண்டும் என்று போர்ப்பரணி பாடிய கலைஞர் இறுதி மூச்சு வரை பாடுபட்டவர். அவர் பேரில் வைக்கிறது தப்பு இல்லை. இப்போ நூற்றாண்டு விழா என்கின்ற வருகின்ற பொழுது பொதுவாகவே ஒரு தலைவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுகிற நேரத்தில் அப்பொழுது திறக்கப்படுகின்ற அரசு கட்டிடங்கள், அரசு நிகழ்வுகள் அனைத்திலையும் அந்த எந்த தலைவருக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடுமோ அந்த தலைவர் பேரில் வைக்கிறது வாடிக்கை, சட்டம் இல்லை, ஒரு மரபு வாடிக்கை. அந்த தலைவருக்கு ஒரு பூலஞ்சலி செலுத்துவது. எம்ஜிஆர் அவர்களுக்கு எடப்பாடி காலத்தில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது. சென்னையிலே நம்ம எழிலகத்து பக்கத்திலே மிகப்பெரிய வளைவு ஆர்ச், எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா வளைவு கட்டப்பட்டது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு பாரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகைவண்டி நிலையம் வைக்கப்பட்டது. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பேருந்து நிலையம் வைக்கப்பட்டது. இதே போன்று சேலம் உட்பட பல்வேறு மாவட்டங்கள் நூற்றாண்டு விழா முடியும் வரை எம்ஜிஆருடைய பெயரில் நாம் அனைத்தையும் செய்தோம். அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் இருந்தார். ஒரு சின்ன ஆட்சேபனை கூட தெரிவிக்கவில்லை. அதுதான் எதிர்க்கட்சி. இப்போ எதிரி கட்சி உதிரி கட்சியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதை வைக்காத இதை வைக்காத, தமிழன் கலாச்சாரத்தை, தமிழன் பண்பாட்டை, தமிழ் மொழியை, தமிழ் இனத்தை, தமிழ் வளத்திற்காக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து விளிம்பு நிலை மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு உயர்வுக்காக, மாநில உரிமைகளுக்காக இந்தியாவிலேயே குரல் கொடுத்து 3/4 நூற்றாண்டு காலம் போராடிய, இறுதி மூச்சு வரை போராடிய தலைவர் கலைஞர். அவர் பேர் வைக்கிறது அவருக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எதுக்கு அவர் பேர் வைக்கிறீங்க? யார்? இந்த திடீர் சாம்பார் சீமா பெரிய பெரிய அதிமேதாவி மாதிரி கிறுக்கு பேர். உலகத்திலேயே பேருந்துகள் எல்லாமே தனியார்கிட்ட இருந்துச்சு. கலைஞர் எவ்வளோ பெரிய ஒரு சோசியலிச புரட்சியாளர் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் டிவிஎஸ் ஐயங்காட்டு இருந்துச்சு, மதுரை உட்பட தென் மாவட்டங்களில். பெரும் பணக்காரர்கள் கையில் பஸ் இருந்துச்சு, அரசாங்க கையில் கிடையாது. உலகத்திலேயே தனியாரிடமிருந்து பஸ்களை, பேருந்துகளை கைப்பற்றி அரசு பேருந்து போக்குவரத்து கழகம் உலகத்திலே உருவாக்கிய தலைவர் கலைஞர். 20,000 பேருந்துகளை அரசு பேருந்து கழக போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினாரா? உலகத்தில் சரித்திரம் சொல்லி பார்ப்போம். இரவோடு இரவாக பஸ்களை தேசியமாக்கினார். அங்கே வேலை பார்த்த தொழிலாளிகளை பூரா அரசாங்க ஊழியராக மாற்றி காட்டினார். அரசு போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினார். அவர் பேரில் கிளாம்பாக்கத்துக்கு பேருந்து நிலையத்துக்கு பேர் வைக்காம குஷ்பு பேரில் வைக்க சொல்றியா சீமா? இல்லை கைல்வெளி பேரில் வைப்போமா? இல்லை விஜயலட்சுமி பேரில் வைப்போமா? மானங்கட்ட பேரை. இந்த நாட்டில் இன்னைக்கு கலைஞர் அரசு பேருந்துகளை உருவாக்குனதுனால தான் இலவச பேருந்து பெண்களுக்கு, மாணவிகளுக்கு இலவச பேருந்து, மாணவர்களுக்கு இலவச பேருந்து, குக்குராமா, வருசநாடு, மயிலாடும்பாறை, கடமலைக்குண்டு, குமுளந்தூர் 10 பேர் கிராமத்திற்கு கூட பஸ் போயிட்டு வருதுன்னா யார் காரணம்? கலைஞர். அவர் பேரில் பேருந்துக்கு நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது வைக்காம யார் பேரில் வைக்கிறது? அதனால் ஜல்லிக்கட்டு இந்த அரங்கத்துக்கு கலைஞர் பெயர் வைத்தது முழுக்க மதுரைக்கு பெருமை.
நூற்றாண்டு நூலகத்தை மதுரைக்கு தந்திருக்கிறார்கள், கலைஞர் நூற்றாண்டு நூலகம். அதே போன்று வீரன் பெயரை வீரர்களாக விளையாடக்கூடிய சுய சுத்த சன்மார்க்க வீரன் கலைஞர் இல்லையா? அவர் பேரை ஜல்லிக்கட்டு வீரர்கள் திரளுமிடத்தில் வைப்பதுதான் பொருத்தமானது. இந்திரா காந்தியை எதிர்த்து மாநில சுயாட்சி உரிமைக்கு குரல் கொடுத்த ஒரு கலைஞர். எதில் அவர் குரல் கொடுக்காம இருந்தார்? அதனால் எதிர்க்கட்சியுடைய விமர்சனத்தை கண்டு திராவிட மாடல் அரசு அச்சப்பட போவதில்லை. பொருத்தமான இடங்களுக்கு கலைஞர் பெயரை வைத்ததை எங்கள் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது, பாராட்டுகிறது. நன்றி சார். நன்றி.